வெல்கம் டு மேக்ஸ் தமிழ் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சப்ஜெக்டில் என்னென்ன போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த லெசனில் இந்த போர்ஷன்ஸ்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த போர்ஷன்ஸ் மட்டும் எக்ஸாமுக்கு படித்தா போதும். எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம்மில் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் 8, 9, 10th சம் கிடையாது. இதை தவிர்த்து எக்ஸசைஸ் 1.1ல் என்னென்ன உண்டு அப்படின்னா 1, 2, 3, 4th சம்மில் 4, 5, 6 பாயிண்ட் மட்டும், அப்புறம் 5th, 6th, 7th சம்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.2 ஃபுல்லாகவே இருக்குது, எதுவுமே ரெடியூஸ் ஆகலை. எக்ஸசைஸ் 1.2 ஃபுல்லாகவே தான் படித்தாகணும். எக்ஸசைஸ் 1.3ல் இந்த சம்ஸ் எல்லாமே கிடையாது. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 13, 14. இதை தவிர்த்து மீதி இருக்கிற 1, 2, 3, 12, 15, 16, 17, 18, 19, 20 இந்த எல்லா சம்ஸுமே படிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ் டெலீட் ஆகிருக்கு, ரெடியூஸ் ஆகிருக்கு கிடையாது அப்படின்னா 1.8, அப்புறம் 1.14லேருந்து 29 வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தவிர மீதி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் 1.1லேருந்து 1.7 வரைக்கும், 1.9லேருந்து 1.13 வரைக்கும், அதுக்கப்புறம் 1.30th எக்ஸாம்பிள். இதை மட்டும்தான் எக்ஸாமுக்கு நம்ம போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டரில் டெலீட் ஆன போர்ஷன்ஸும் நம்ம எது படிக்கணும் அப்படின்றதும். அடுத்தது செகண்ட் சாப்டர் பேசிக் அல்ஜிப்ரா லெசனில் இந்த போர்ஷன்ஸ் டெலீட் ஆகிருக்கு. இந்த போர்ஷன்ஸ் மட்டும் எக்ஸாமுக்கு. எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆகிருக்கு. நம்ம 2.1ல் எதுவுமே படிக்க தேவையில்ல. எக்ஸசைஸ் 2.2லேருந்து 2.5 வரைக்கும் ஃபுல்லாக படித்தாகணும், எதுவுமே நம்மளுக்கு எடுக்கலை. எக்ஸசைஸ் 2.1 கிடையாது. 2.2லேருந்து 2.5 வரைக்கும் எல்லாமே உண்டு. எக்ஸசைஸ் 2.6ம் 7ம் ஃபுல்லாகவே டெலீட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 எக்ஸசைஸுமே கிடையாது. எக்ஸசைஸ் 2.8லேருந்து 9 வரைக்கும் ஃபுல்லாகவே தான் படித்தாகணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.11, 12 அதுவும் ஃபுல்லாக படிக்கணும். எக்ஸசைஸ் 2.1, 2.6, 2.7 சுத்தமாக கிடையாது. 2.2லேருந்து 2.5, 2.8 to 2.9, 2.11, 2.12 இந்த எல்லா எக்ஸசைஸும் நம்ம படித்தாகணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸில் 2.16லேருந்து 2.23 வரைக்கும், 2.28லேருந்து 2.30 வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே கிடையாது. இதை தவிர்த்து மீதி இருக்கிற எக்ஸாம்பிள் 2.1லேருந்து 2.15, 2.24லேருந்து 2.27, 2.31லேருந்து 2.40 இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம படித்தாகணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சாப்டர் 3 ட்ரிக்னோமெட்ரி லெசனில் என்னென்ன எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் டெலீட் ஆகிருக்கு, எது படிக்கணும்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு சம், தேர்ட் சம்லேருந்து 12th சம் வரைக்கும் கிடையாது. இதை தவிர்த்து மீதி 2வது சம் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் படித்தா போதும். எக்ஸசைஸ் 3.1ல் செகண்ட் சம் மட்டும்தான், அதை தவிர்த்து மீதி எல்லாமே டெலீட் ஆகிருக்கு. அடுத்தது எக்ஸசைஸ் 3.7லேருந்து 3.11 வரைக்கும் ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 3.7லேருந்து 11 வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதை தவிர்த்து மீதி இருக்கிற 3.2 எக்ஸசைஸ்லேருந்து 3.6 வரைக்கும் ஃபுல்லாக படித்தாகணும். இப்போ தேர்ட் சாப்டரில் என்னென்ன எக்ஸசைஸ்னால் 3.1ல் செகண்ட் சம், 3.2லேருந்து 3.6 வரைக்கும் ஃபுல்லாக. அடுத்தது எக்ஸாம்பிள்ஸில் 3.1லேருந்து 3.3 வரைக்கும் ரெடியூஸ் ஆகிருக்கு. 3.4லேருந்து 3.38 வரைக்கும் தான் நம்ம படிக்கணும். இதுக்கப்புறம் இருக்கிற 3.9 to 3.72 டெலீட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தவிர்த்து இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு 4th சாப்டர் பார்க்கலாம். சாப்டர் 4 காம்பினேட்ரிக்ஸ் அண்ட் எம்ஐ. இந்த சாப்டரில் என்னென்ன போர்ஷன்ஸ் டெலீட் ஆகிருக்கு, என்னென்ன படிக்கணும் அப்படின்னா இதில் எதுவுமே டெலீட் பண்ணல. எக்ஸசைஸில் பொறுத்த வரைக்கும் எதுவுமே டெலீட் ஆகலை, நோ டெலிஷன். 4.1லேருந்து 4.4 வரைக்கும் இருக்கிற எல்லா எக்ஸசைஸுமே எல்லா சம்ஸுமே தான் நம்ம படித்தாகணும். இந்த 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபுல் எக்ஸசைஸுமே படித்தாகணும். எக்ஸாம்பிள்ஸும் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் தான் படித்தாகணும். ஆனால் 4.1, 4.2, 4.3 இந்த 3த்துலேயும் ப்ரூஃப் மட்டும் கிடையாது. தியரம் படிக்கணும், ஆனால் தியரத்தில் இருக்கிற ப்ரூஃப் மட்டும் கிடையாது. மற்றபடி 4th சாப்டர் ஃபுல்லாகவே இருக்குது, எதுவுமே டெலீட் ஆகலை. இந்த 3 தியரமோட ப்ரூஃப் மட்டும்தான் டெலீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 5th சாப்டர் 5 பைனாமியல் தியரம், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ். இந்த சாப்டரில் என்னென்ன போர்ஷன்ஸ் டெலீட் ஆகிருக்கு, என்னென்ன எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலீட்டட் போர்ஷன் எக்ஸசைஸ் 5.1 ஃபுல்லாகவே டெலீட் ஆகிருக்கு, எதுவுமே கிடையாது. எக்ஸசைஸ் 5.1 படிக்க தேவையில்ல. எக்ஸசைஸ் 5.2ல் ஃபஸ்ட்டு சம்மும் 8th சம்மும் கிடையாது. அதை தவிர்த்து செகண்ட் சம்மும்
7th சம்லேருந்து 9th சம், செகண்ட் சம்லேருந்து 7th சம், அதுக்கப்புறம் 9th சம். எக்ஸசைஸ் 5.2ல 1-8 தவிர மீதி இருக்கிற செகண்ட்லேருந்து 7th வரைக்கும், அதுக்கப்புறம் 9th சம் உண்டு. அடுத்தது 5.3 ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆகிருக்கு. 5.4 எக்ஸசைஸில் 1லேருந்து 4 வரைக்கும் 8th சம் 10th சம் மட்டும் உண்டு. 5.4ல் இருக்கிற 5th 6th 7th 9th சம்ஸ் கிடையாது. 5th சாப்டரில் என்னென்ன எக்ஸசைஸ்னு காமனாக பார்த்தா 5.1 5.3 ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிருக்கு. 5.2ல் ஃபஸ்ட்டு சம் 8th சம், 5.4ல் 5 6 7 9th சம். இதை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம படிச்சாகணும். அடுத்தது எக்ஸாம்பிள்ஸில் 5.1லேருந்து 5.13 வரைக்கும் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே கிடையாது, டெலீட் ஆகிருக்கு. 5.16ம் 5.19ம் சேர்த்து டெலீட் ஆகிருக்கு. இதை தவிர்த்து மீதி இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் 5.14 15 17 18 20லேருந்து 25 வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் படிச்சாகணும். இதுதான் 5th சாப்டரில் இருக்கிற ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ். அடுத்தது சாப்டர் 6 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. இந்த சாப்டரில் என்னென்ன போர்ஷன்ஸ் டெலீட் ஆகிருக்கு அப்படின்னா எக்ஸசைஸ் 6.3ல 19th சம் 20th சம் கிடையாது. எக்ஸசைஸ் 6.3ல 19 20 இந்த 2 சம் மட்டும்தான் கிடையாது. அதை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா எக்ஸசைஸ்லையும் எல்லா சம்மையும் உண்டு. 6.1 ஃபுல்லாக உண்டு, 6.2 ஃபுல்லாகவே உண்டு. 6.3ல 19 20 தவிர்த்து மீதி 1லேருந்து 18 சம் வரைக்கும் உண்டு. 6.4ம் ஃபுல்லாக. எக்ஸசைஸில் இது எல்லாமே தான் படிச்சாக்கணும், இந்த 2 சம் தவிர. அதே மாதிரி எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தவிர மீதி எல்லாமே உண்டு. 6.29 இந்த எக்ஸாம்பிள் தவிர 6.1லேருந்து 6.28 வரைக்கும், 6.30லேருந்து 4.1 வரைக்கும் எல்லா எக்ஸாம்பிளுமே உண்டு, இந்த ஒரு எக்ஸாம்பிள் தவிர. எக்ஸசைஸ் ஃபுல்லாக உண்டு, இந்த 2 சம்ஸ் தவிர. நெக்ஸ்ட்டு 7th சாப்டர் பார்க்கலாம். சாப்டர் 7 மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இந்த சாப்டரில் என்னென்ன போர்ஷன்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா டெலீட் ஆகிருக்கு. என்னென்ன படிக்கணும் அப்படின்னா டெலீட் ஆனது 7.1ல் செகண்ட் சம்லேருந்து 12th சம் வரைக்கும் கிடையாது. செகண்ட் சம்லேருந்து 12th சம் வரைக்கும். அதை தவிர 7.1ல் ஃபஸ்ட்டு சம் 13 15 அதுக்கப்புறம் 23 இது எல்லாமே உண்டு. 7.1ல் 14th சம் 24th சம்மும் கிடையாது. இப்போ 7.1 எக்ஸசைஸில் 2லேருந்து 12 வரைக்கும் 14 24 இந்த சம்ஸ் தவிர்த்து 1 13 15லேருந்து 23 வரைக்கும் இந்த எல்லா சம்ஸுமே உண்டு. மீதி இருக்கிற எல்லா எக்ஸசைஸ்லையுமே எதுவுமே டெலீட் ஆகலை. 7.1ல் மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால 7.2 7.3 7.4 எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம படிச்சாகணும். அடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸில் 7.3லேருந்து 7.11 வரைக்கும் ரெடியூஸ் ஆகிருக்கு. 7.3 எக்ஸாம்பிள்லேருந்து 7.11 எக்ஸாம்பிள் வரைக்கும் நம்ம படிக்க தேவையில்ல, டெலீட் ஆகிடுச்சு. அதை தவிர்த்து மீதி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் 7.1 7.2 7.12லேருந்து 7.33 இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம படிச்சாகணும். இதுதான் 7th சாப்டரில் ரெடியூஸ் ஆன போர்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு சாப்டர் 8 வெக்டர் அல்ஜிப்ரா. இந்த லெசன் இந்த சாப்டரில் என்னென்ன போர்ஷன்ஸ் டெலீட் ஆகிருக்கு அப்படின்னா எக்ஸசைஸில் எதுவுமே டெலீட் ஆகலை, நோ டெலிஷன் எல்லாமே தான் படிச்சாகணும். எக்ஸசைஸ் 8.1லேருந்து 8.4 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு சம்முமே படிச்சாகணும், ஃபுல்லாக உண்டு, எந்த ஒரு சம்முமே ரெடியூஸ் ஆகலை. ஆனால் எக்ஸாம்பிள்ஸ்லேயும் எல்லாமே படிச்சாகணும். 8.8.3 8.8.5 இந்த தியரமில் மட்டும் ப்ரூஃப் கிடையாது. ப்ரூஃப் இந்த 2 இதில் ப்ரூஃப் தவிர்த்து மீதி இந்த லெசனில் எல்லாமே தான் நம்மளுக்கு படிச்சாகணும், எதுவுமே டெலீட் ஆகலை. நெக்ஸ்ட்டு 9th சாப்டர். சாப்டர் 9ல் டெலீட் ஆன போர்ஷன்ஸ் என்ன, எக்ஸாமுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் உண்டு அப்படின்னா எக்ஸசைஸ் எதுவுமே டெலீட் ஆகலை, நோ டெலிஷன். 9th சாப்டரில் 9.1லேருந்து 9.4 வரைக்கும் இருக்கிற எல்லா சம்ஸுமே தான் படிச்சாகணும், எதுவுமே டெலீட் ஆகலை. எக்ஸாம்பிள்ஸும் அதே மாதிரி எல்லாமே படிச்சாகணும். 9th சாப்டர்லையும் எதுவுமே நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகலை. என்ன மட்டும் விட்டுறலாம் அப்படின்னா 9.1லேருந்து 9.4 வரைக்கும் இருக்க ரிசல்ட்டில் ப்ரூஃப் தவிர. இதுக்கு முன்னாடியே சில லெசன் பார்த்துருந்தோம், எல்லா எக்ஸசைஸ் எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே உண்டு, ஆனால் ஒரு சில ரிசல்ட்டோட ப்ரூஃப் கிடையாது. அந்த மாதிரி இதில் 9.1லேருந்து 9.4 வரைக்கும் இருக்கிற ரிசல்ட்டுக்கு ப்ரூஃப் கிடையாது, மீதி எல்லா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸுமே உண்டு. நெக்ஸ்ட்டு சாப்டர் 10th சாப்டர் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ். இந்த சாப்டரில் என்னென்ன போர்ஷன்ஸ் டெலீட் ஆகிருக்கு, என்னென்ன படிக்கணும் அப்படின்னா எதுவுமே டெலீட் ஆகலை, நோ டெலிஷன். எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 2த்துலேயுமே எதுவுமே ரெடியூஸ் ஆகலை,
இந்த சாப்டர் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தான் படிச்சாகணும். 10.1லேருந்து 10.4 வரைக்கும் இருக்கிற எல்லா சம்ஸ், எல்லா எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது சாப்டர் 11th சாப்டர் இன்டெக்ரல் கால்குலஸ். இந்த சாப்டரில் என்னென்ன போர்ஷன்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா, டெலீட் ஆனது எதுவுமே கிடையாது. 10th சாப்டர் மாதிரியே 11th சாப்டர்லையும் எதுவுமே டெலீட் பண்ணல, எல்லாமே தான் படிச்சாகணும். எக்ஸசைஸ் 11.1லேருந்து 11.12 வரைக்கும் ஃபுல்லாகவே படிச்சாகணும். எக்ஸாம்பிள்ஸும் அதே மாதிரி எதுவுமே ரெடியூஸ் ஆகலை. எல்லா எக்ஸசைஸ், எல்லா எக்ஸாம்பிள்ஸ் 11th சாப்டரில் படிச்சாகணும், எதுவுமே ரெடியூஸ் ஆகலை. அடுத்தது சாப்டர் 12 இன்ட்ரோ டு ப்ராப் தியரி. இந்த சாப்டரில் என்னென்ன போர்ஷன்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா, என்னென்ன டெலீட் ஆகிருக்குன்னா 12.1 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்லேருந்து 9th சம் வரைக்கும் கிடையாது. அதை தவிர்த்து ஒரே ஒரு சம் 10th சம் மட்டும்தான் உண்டு. எக்ஸாமுக்கு வந்து எக்ஸசைஸ் 12.1ல் 10th சம் மட்டும்தான், மீதி எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. அடுத்தது தியரம் எக்ஸசைஸ் 12.2லேருந்து 12.4 வரைக்கும் எல்லாமே உண்டு, எதுவுமே ரெடியூஸ் ஆகலை. 12th சாப்டரில் எக்ஸசைஸ் 12.1ல் 10th சம் மட்டும், 12.2லேருந்து 12.4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே படிக்கணும், எதுவுமே ரெடியூஸ் ஆகலை. தியரமை பொறுத்த வரைக்கும் 12.3லேருந்து 12.6 வரைக்கும், 12.8, 12.10, 12.11 இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் மட்டும் கிடையாது, மீதி எல்லாமே படிச்சு தான் ஆகணும். இந்த எல்லா தியரமுக்கும் ப்ரூஃப் மட்டும் தவிர மீதி படித்தா போதும். அடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸை பொறுத்த வரைக்கும் 12.1லேருந்து 12.10 வரைக்கும் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே கிடையாது, டெலீட் பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் ஆகிடுச்சு. மீதி இருக்கிற 12.11லேருந்து 12.29, 12.11லேருந்து 12.29 வரைக்கும் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படித்தா போதும். இதுதான் 12th லெசனில் ரெடியூஸ் ஆன போர்ஷன்ஸ். வேணும்னா இந்த இமேஜ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.